Hi, hello, welcome to Maxima Channel 12 CBSE Mathematics Inverse Trigonometry second chapter பார்த்துட்டு இருக்கோம். Exercise 2.1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ 2.2ல ஃபர்ஸ்ட் 5 சம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸசைஸ் 1ல் நம்ம யூஸ் பண்ணோம், 2லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டொமைன் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் என்ன அடிஷ்னலாக பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலா பார்க்க போகிறோம். sin 3x cos 3x tan 3x அப்புறம் சப்ஸ்டியூஷன் மெத்தடு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ சைன் தீட்டா, காஸ் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா ஏ காஸ் தீட்டா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் இதை யூஸ் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் ஏ டேன் தீட்டா இல்லைனா ஏ காட் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா சீக்கன் தீட்டா ஆர் கொசிக்கன் தீட்டா. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், அதனால தான். ஸோ அப்புறம் டபுள் ஆங்கிள் ஃபார்முலா இருக்குது, ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்குது. இதிலேருந்து தான் இதை டெரைவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மெமரைஸ் பண்ணி எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பார்க்க தான் இவ்வளோ ஃபார்முலா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே 11th வேறு பார்த்துருப்போம் நம்ம. ஸோ நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் 3 sin inverse x ஈக்குவல் டு sin inverse 3x மைனஸ் 4x கியூப். ஓகேவா? ப்ரூவ் தட்டுன்னு வந்துட்டாவே ஈஸி தான். ஸோ சைன் இன்வெர்ஸ்னு இருக்குது, 3x இருக்குது, மைனஸ் 4x கியூப். உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், sin 3x ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஸோ இப்போது 3xக்கு பதிலாக என்னது sin x. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், x வந்து sin தீட்டா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு sin inverse x. ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபார்முலாவில் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இது sin 3 தீட்டா என்ன கேன்சல் ஆச்சுன்னா 3 sin inverse x. எக்ஸு கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். 3 காஸ் இன்வெர்ஸ்னு வந்துருச்சு. அப்போ 4x கியூப் மைனஸ் 3xனால் இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் என்ன பண்ணலாம், காஸ் தீட்டான்னு போடலாமா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும், காஸ் 3 தீட்டா, காஸ் கேன்சல் ஆச்சுன்னா 3 தீட்டா, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். எல்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து தேர்ட் சம், ரைட் த ஃபங்க்ஷன் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ அந்த 3 சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எதுவுமே இதில் வரல. 1 + x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கே டேன் இன்வெர்ஸ் இருக்கிறதால டேன் வர மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1 ப்ளஸ்ன்னு இருக்குது, மைனஸ்ன்னு இருந்தால் நம்ம வந்து சைன் தீட்டாவோ காஸ் தீட்டாவோ போடலாம். ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை டேன் தீட்டானே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ். ஸோ 1 + tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. 1 + tan ஸ்கொயர் தீட்டா என்னது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவில் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா சீக்கன் தீட்டா மைனஸ் 1 பை டேன் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. சைன் தீட்டாவுக்கு 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஒன்றும் இந்த ஒரு சைனும் கேன்சல் ஆகிடும். இப்போ சைன் தீட்டா பை 2 பை காஸ் தீட்டா பை 2. சைன் பை காஸ் என்னது, டேன். இப்போ டேன் இன்வெர்ஸ் டேனும் கேன்சல் ஆகிடும். தீட்டா பை 2. தீட்டா வந்து என்னது, டேன் இன்வெர்ஸ் எக்ஸ். நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சம் வந்து ஆப்டான ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சம்மை வந்து சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ அது ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வரும். Both the sum, write the function in the simplest form. 1 minus cos x by 1 plus cos x இருக்குது. இங்கே tan inverse இருக்குது. உள்ள tan வந்தால் தான் உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 1 minus cos x ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டா ஈஸி இல்லையா. அப்போ 2 sin square x by 2, 2 cos square x by 2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், sin x by 2 cos x by 2. எவ்வளோ சிம்பிளாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ என்ன ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சம். ஸோ 5th சம், cos x மைனஸ் sin x by cos x ப்ளஸ் sin x. இங்கே tan இருக்கிறதால tan இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது என்ன பண்ணலாம், மேலே கீழே நம்ம
காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணலாம். ஸோ காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணால் காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும், 1 ஆகிடும். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸு, இது காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் 1 ஆகிடும், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். ஸோ அது என்ன ஆகிடும், tan இன்வெர்ஸ் 1 மைனஸ் tan எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan எக்ஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது, ரெண்டு 1க்கு பதிலாக நீங்கள் என்ன இதெல்லாம் tan பை பை 4, tan பை பை 4னா அது tan 45, ஓகேவா. tan 45னா அது 1, ஏன்னா இந்த ஃபார்முலா tan பை மைனஸ் a மைனஸ் b ஃபார்முலா இது ஆக்சுவலாக, ஓகேவா. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக பை பை 4 இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன ஃபார்முலானா tan a மைனஸ் பியோட ஃபார்முலா இது, tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan b. ஸோ இங்கே 1க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், tan பை பை 4 எடுத்துருக்கோம், அவ்வளோதான், ஓகேவா. 1 ப்ளஸ் 1 இன்ட்டு tan எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த 1க்கு பதிலாக tan பை பை 4 போட்டிருக்கோம். அப்போ தான் அந்த ஃபார்முலாவை நம்ம போட முடியும் அதுக்காக. ஸோ ஏக்கு பதிலாக பை பை 4 இருக்குது, பிக்கு பதிலாக எனக்கு எக்ஸ் இருக்குது, ஓகேவா. அப்போ tan கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை பை 4 மைனஸ் எக்ஸ். சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தானே போட சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் சார். தேங்க்யூ.